அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்றேன். கேட்டு பயனடைங்க. இப்போதைய இருக்கிற ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா, கல்லு உருவாயிட்டு, கிட்னியில கல் உருவாயிட்டு, இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, நெஞ்சு எரிச்சல் இருக்குன்றாங்க. இன்ட்ரோல் போக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து சில டிப்ஸுகள் சொல்றேன். கல்லு கரையறதுக்கு. நெறைய தண்ணி குடிங்க. சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காதீங்க. சாப்பிடறதுக்கு முன்ன தண்ணி குடிங்க. சாப்பிட்ட பிறகு ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி குடிங்க. சாப்பிட்ட உடனே குடிச்சீங்கன்னா, மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கிட்னியில கல்லு கரைய சில டிப்ஸுகள் சொல்றேன். கேட்டு பயனடைங்க. கிட்னியில கல்லு உருவாயிடுச்சுன்னா, ஒரு இளநீ எடுத்துக்கங்க. நைட்ல அது கண்ண மட்டும் திறந்துட்டு, ஒரு 1 ஸ்பூன் வந்து பாசிப்பயிறு போடுங்க. 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. இது 3யும் போட்டு மூடி வச்சுருங்க. ஓவர் நைட் ஃபுல்லா இருக்கட்டும். காலையில எந்திச்சு வெறும் வயித்துல பல் விளக்கிட்டு அத குடிங்க. 1 வாரத்துக்கு அது மாரி குடிச்சிட்டு வாங்க. எப்பேர்ப்பட்ட கல்லும் கரைஞ்சிரும். அதேபோல ரணகல்லின்னு ஒண்ணு இருக்கு. ரணகல்லின்னு எல்லார் வீட்லயும் இப்ப வளர்க்குறாங்க செடி. வில்லேஜ்ல எல்லார் வீட்லயும் இருக்கு. அந்த ரணகல்லி வந்து முதல்ல வந்து 3 இலை மென்னு சாறு முன்னிட்டு அத துப்பிடுங்க. அடுத்த நாளும் 4 இலை. அது மாரி 7 நாள் சாப்பிடணுங்க. எப்பேர்ப்பட்ட கல்லும் கரைஞ்சிரும். அந்த ரணகல்லியினுடைய இலைய கொண்டு வச்சீங்கன்னாவே செடியாயிடும். எடுத்து வீட்லயே வளர்க்கலாம் அது மாரி. அதே மாரி நம்ம வந்து திராட்சை, விதை உள்ள திராட்சை, கருப்பு திராட்சை ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கங்க. மிக்ஸில போட்டு அடிச்சு காலையில வெறும் வயித்துல வாரத்துக்கு 3 நாள் குடிச்சுட்டு வாங்க. எப்பேர்ப்பட்ட கல்லும் கரைஞ்சிரும். அதேபோல இப்ப லேட்டஸ்ட்டா வந்து தென்னம்பாலை. தென்னம்பாலை வெடிக்கிறதுக்கு முன்னாடி அத கீழ்ச்சி எடுத்தீங்கன்னா, உள்ள கோதுமை அரிசி மாரி இருக்கும். அந்த கோதுமை அரிசி மாரி இருக்கிறத உருவி, ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊத்தி மிக்ஸில போட்டு அடிச்சு காலையில வெறும் வயித்துல குடிங்க. வாரத்துல 3 நாள் குடிச்சுட்டு வாங்க. எப்பேர்ப்பட்ட கல்லும் கரைஞ்சிரும். அதேபோல மாசத்துக்கு 2 நாள் வந்து பீன்ஸ் ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கங்க. மாசத்துல ஒரு 150 கிராம் எடுத்துக்கங்க. அத வந்து வேக வைங்க. துண்டு துண்டா நறுக்கி வேக வைங்க. நார்லாம் எடுத்துட்டு, விதைய எடுத்துட்டு மிக்ஸில போட்டு அடிச்சு, காலையில வெறும் வயித்துல குடிச்சுடுங்க. மாசத்துக்கு 2 டைம் குடிக்கணும். கிட்னி கிளீன் ஆவறதுக்கு. 2 டைம் குடிங்க. கிட்னி கிளீன் ஆயிடும். அது குடிச்சு 1 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடாதீங்க. தண்ணி மட்டும் குடிக்கலாம். அதேபோல வந்து டயாலிசிஸ் பண்ணுவாங்க. சுகருக்கு. டயாலிசிஸ் பண்ணி கிட்னி சேலஞ்சஸ்ன்னுவாங்க. அவங்கலாம் வந்து நம்ம சொரக்காவினுடைய ஓட்டு, சொரக்காயினுடைய ஓட்ட காய வச்சு, அத வந்து சாம்பலாக்கி, எரிச்சு சாம்பலாக்கி, அத மோர்ல கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா, டயாலிசிஸ் பண்ண பேஷண்ட்களுக்கு வந்து கிட்னி இயங்காதது கூட கிட்னி இயங்க ஆரம்பிச்சுவிடும். அதேபோல பித்தப்பையில் உள்ள கல்லு. பித்தப்பையில உள்ள கல்லு கரையணும்னா, ஒரு 100 கிராம் மல்லிப்பூ எடுத்துக்கங்க. 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கங்க. போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில வெறும் வயித்துல குடிச்சுன்னு வாங்க வாரத்துல 3 நாளு. எப்பேர்ப்பட்ட கல்லும் கரைஞ்சிரும். நன்றி, வணக்கம்.